சின்ன கும்பகோணம் என அழைக்கப்படும் கிராமம். கும்பகோணம் என்றால் நகரத்தை சுற்றி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் அதிகமாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்தது. இதனால் இந்த கும்பகோணத்திற்கு கோவில்களின் நகரம் என அனைவராலும் அழைக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள தஞ்சாவூர் கிராமத்தில் தமிழ்நாட்டில் எங்கும் இல்லாத ஆலயங்கள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வட மாநிலத்தில் உள்ள மானசா தேவி ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அதேபோல பிரம்மதேவர், யமதர்மராஜா, ஸ்ரீ ராமர், சனீஸ்வரர், ஆறுபடை முருகன், ஸ்ரீ ஆதிசங்கர், அருணகிரிநாதர், பட்டினத்தார், ராகவேந்திரா, ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ காஞ்சி பெரியவர், ஸ்ரீ ரமண மகரிஷி, ஸ்ரீ விஸ்வாமித்திரர், குமரகுருபரர் போன்ற தெய்வங்களும், காலபைரவர், தட்சிணாமூர்த்தி, ராமர், லட்சுமணன் போன்ற அனைத்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்வதற்காக ஆலயம் கட்டும் பணி நடைபெறுகிறது. இந்த திருப்பணியை தஞ்சாவூர் சாமி அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார். ஏற்கனவே இந்த கிராமத்தில் ஸ்ரீ சுப்பிரமணியர், 18 சித்தர்களும் தவக்கோலத்தில் சிவபெருமான், ஸ்ரீ ஜெயம் பெருமாள், ஜெகதீஸ்வரர், ஜெய விநாயகர், சூட்டுக்கோள் ராமலிங்கசாமி, கட்டிக்குளம் மாயாண்டி சாமி, ஸ்ரீ திரிபுர சுந்தரி, தஞ்சாவூர் செல்லப்பசாமி, ராகு, கேது போன்ற தெய்வங்களும் இவ்விடத்தில் அமைந்திருக்கின்றது. இக்கோவிலுக்கு வட மாநிலத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக தஞ்சாவூர் கிராமத்திற்கு வந்து செல்கின்றனர். அது மட்டுமன்றி சிவகங்கை மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பக்தர்களும் இக்கோவிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து அருள் பெற்று செல்கின்றனர். வருகை தரும் பக்தர்களுக்கு இக்கோவில்களின் நிர்வாகிகள் சகலகுருநாதன், சக்திவேல் ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஒரே இடத்தில் அனைத்து தெய்வங்களும் இருப்பதால் கும்பகோணம் நகரைப் போல தஞ்சாவூர் கிராமத்தை புண்ணிய பூமியாக மாற்றிய சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கு பக்தர்களும் பொதுமக்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர்.